வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பணத்தை இழந்ததை விட மன அமைதியை இழந்து நடுரோட்டில் நிற்க வைத்த ஒரு வேதனைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். கடகம் ராசி அன்பர்களே, ஒரு காலத்தில் பணம் இருந்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று நீங்கள் நிச்சயமாகவே நினைத்திருக்கலாம். அப்படி நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே உங்கள் மீது போட்டுக்கொண்ட சில தருணங்களும் சில பிரச்சனைகளும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் வாழ்க்கை உங்களுக்கு வேறு ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கலாம். பணத்தை மீண்டும் சம்பாதிக்க முடியும், ஆனால் உடைந்து போன மன நிம்மதிகளை மீண்டும் பெறுவது மிகப்பெரிய ஒரு கடினம் என்பதை உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுக்குள்ள உணர்த்தி காட்டியிருக்கும். குடும்பத்தின் பொறுப்புகள், நம்பிக்கையில் துரோகங்கள், முடிவில்லாத கவலைகள், உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள், இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதை மெதுவாகவே சோர்வடைய செய்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் தேவையில்லாத ஒரு இழப்புகளும் நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். பொருளாதார இழப்பை விட மன அமைதியவை அதிகமாகவே இழந்ததாகவே நீங்கள் உணர்ந்திருக்கலாம். பல இரவுகளில் தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்த ஒரு நேரங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஏன், மனதில் அமைதி இல்லை. பணம் கூட இருக்கும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி என்பது இல்லாமல் இருக்கும். அதனாலேயே நீங்கள் இரவு நேரங்களில் இதுவரைக்கும் சமீபத்தில் கூட தூக்கம் வராமல் நீங்கள் புரண்டு புரண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள படுத்த அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது மீண்டும் அமைதியாகும் என்று இறைவனிடம் அமைதியாக பிரார்த்தித்த ஒரு நேரங்களும் நிச்சயமாகவே உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த இருளும் நிரந்தரமானது கிடையாது. மன நிம்மதி என்பது வெளியில் இருந்து வருவது கிடையாது. மெதுவாக உங்களுக்கு மீண்டும் உருவாகும் நம்பிக்கையில் தான் அது பிறக்கிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான சில வேலைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய அன்பை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையாகவே பார்க்கப்பட்டது. இந்த உலகத்தில் நீங்கள் செய்த ஒரே ஒரு தவறு, எல்லாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்தது மட்டும்தான். ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு அதிகமாக நேசிப்பது ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கடக்க அது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்பது உங்களுக்கு போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஒருவரிடம் அன்பு காட்டினால் அதில் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களையே நீங்கள் அர்ப்பணித்த ஒரு காலங்களும் நேரங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு அன்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்கும் என்பது பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உங்களின் அந்த அளவுக்கு மீறிய பாசமை உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தண்டனையாகவே மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்திருக்கும். இவன் எங்கும் போக மாட்டான், நம்மை விட்டு விலக மாட்டான் என்ற அலட்சியத்தால் உங்களை அவர்கள் மிக மலிவாக நடத்திய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் காட்டிய பாசங்கள் உங்களையே அடிமையாக்கி இறுதியில் உங்களுக்கு பெரிய ஒரு மனவேதனைகளையும் அவமானத்தையும் இன்னும் பரிசாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சில நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்பட போகிறார்கள். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நிச்சயமாக உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் தேடி கொடுப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். ஆனால் அந்த ஒத்துழைப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முடிவுகளை எடுத்தால் சில நபர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்துக்களில் கவனங்கள் என்பது வேண்டும். கவனமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகளையும் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
ஈடுபாடு உண்டாகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய சில விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். மனக்கவலையாலும் அதிகப்படியான உழைப்பாலும் குடும்ப சுமைகளாலும் உங்களுடைய உடலில் குடியேறியிருந்த நாள்பட்ட நோய்கள், சோர்வுகள் மற்றும் அசதிகள் அனைத்தும் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய போகிறது. அதற்கான நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எனவே அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களுக்கு பொருத்தமான மருத்துவ வழிகாட்டுதல்கள் கிடைத்து ஆரோக்கியம் மிக வேகமாகவே இப்பொழுது சீரடையக்கூடிய நல்ல நிலைமைகளையும் உடைய வாழ்க்கை இப்பொழுது தேடி கொடுக்கும். சந்திரனின் சுப சஞ்சாரத்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது. உடலில் ஒரு புதிய தெம்பம் புத்துணர்ச்சிகளும் பரவுவதை உங்களால இப்பொழுது உணர முடியக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிடும். எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய அன்பை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையாகவே பார்க்கப்பட்டது. இந்த உலகத்தில் நீங்கள் செய்த ஒரே ஒரு தவறு எல்லாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்தது மட்டும்தான். ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு அதிகமாக நேசிப்பது ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கடக்க அது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்பது உங்களுக்கு போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஒருவரிடம் அன்பு காட்டினால் அதில் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களையே நீங்கள் அர்ப்பணித்த ஒரு காலங்களும் நேரங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு அன்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்கும் என்பது பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உங்களின் அந்த அளவுக்கு மீறிய பாசமை உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய தண்டனையாகவே மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்திருக்கும். இவன் எங்கும் போக மாட்டான், நம்மை விட்டு விலக மாட்டான் என்ற அலட்சியத்தால் உங்களை அவர்கள் மிக மலிவாக நடத்திய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் காட்டிய பாசங்கள் உங்களையே அடிமையாக்கி இறுதியில் உங்களுக்கு பெரிய ஒரு மனவேதனைகளையும் அவமானத்தையும் இன்னும் பரிசாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சில நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்பட போகிறார்கள். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நிச்சயமாக உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் தேடி கொடுப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். ஆனால் அந்த ஒத்துழைப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முடிவுகளை எடுத்தால் சில நபர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்துக்களில் கவனங்கள் என்பது வேண்டும். கவனமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகளையும் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய சில விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். மனக்கவலையாலும் அதிகப்படியான உழைப்பாலும் குடும்ப சுமைகளாலும் உங்களுடைய உடலில் குடியேறியிருந்த நாள்பட்ட நோய்கள், சோர்வுகள் மற்றும் அசதிகள் அனைத்தும் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய போகிறது. அதற்கான நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. எனவே அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். உங்களுக்கு பொருத்தமான மருத்துவ வழிகாட்டுதல்கள் கிடைத்து ஆரோக்கியம்